அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக் ராஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கேஸ் இன்சுலேட்டர் சுவிட்ச் கேர் இருக்குது அப்படின்னா அதோடைய ஆன்சைட் பவர் ஃப்ரீக்வன்சி வோல்டேஜ் வித்ஸ்டாண்ட் டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும், ஓகேங்களா? அதை பற்றி நம்ம அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வீடியோ இன்ட்ரெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 110 kV சப்ஸ்டேஷன் GAS கேஸ் இன்சுலேட்டர் சுவிட்ச் கேர். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரேட்டட் வந்து 123 kV. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பவர் ஃப்ரீக்வன்சி வித் ஸ்டாண்ட் டெஸ்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அதாவது HV டெஸ்ட், அதாவது ஆன்சைட் ஏசி ஹை வோல்டேஜ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிசியில் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏசி ஹை வோல்டேஜ் டெஸ்ட் வந்து பண்ணதை நான் விட்னஸ் பண்ணியிருக்கேன். ஸோ விட்னஸ் பண்ணதில் என்னென்ன பண்ணியிருந்தாங்க, எப்படி இருக்கும் அந்த சிஸ்டம், எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த HV டெஸ்ட் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா என்ன விஷயம், என்ன இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் அண்ட் ஃபீடிங் யூனிட் இருக்கணும், எக்ஸைட்டட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கணும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்டர் இருக்கணும், சரிங்களா? அப்புறம் சம் கேபிள்ஸ், அதுக்கான கேபிள்ஸ்லாம் வந்து இருக்கணும். இந்த கண்ட்ரோல் அண்ட் ஃபீடிங் யூனிட் இருக்குல்ல, இந்த கண்ட்ரோல் அண்ட் ஃபீடிங் யூனிட்டுக்கு நீங்கள் கொடுக்குற இன்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 phase இன்புட்டாக இருக்கும். பட் அதோட அவுட்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ஃபேஸாக இருக்கும், சரிங்களா? சிங்கிள் ஃபேஸ் வித் வேரியபிள் ஃப்ரீக்வன்சி, இட்ஸ் மோர் தென் 50 Hz. நீங்கள் கொடுக்குற இன்புட் வந்து 50 Hz இருக்கும் 3 phase. பட் சிங்கிள் ஃபேஸில் உங்களுக்கு வரும்போது ஹெட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பவர் ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, அந்த அதிகமான ஹெட்ஸ் வித் அதோடைய வோல்டேஜ் வந்து உங்களுடைய எக்ஸைட்டட் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட்டாக வரும். அந்த எக்ஸைட்டட் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்த அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா 18 kV வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து செகண்டரியில் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர். அது எகெயின் வந்து உங்களுடைய ரியாக்டருக்கு போகும், அது ரெசனன்ட் சர்க்யூட் போகும். அந்த ரெசனன்ட் சர்க்யூட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 600 kV வரைக்குமே வந்து உங்களால் வந்து வோல்டேஜ் பில்டப் பண்ணி உங்களுடைய கேஸ் இன்சுலேட்டர் சுவிட்ச் கேர் வந்து டெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த டெஸ்டிங் வோல்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஈச் ஃபேஸுக்கு தான் பண்ணணும். ஃபேஸ் அண்ட் எர்த் இந்த ரெண்டுத்துக்கு இடையில தான் இந்த டெஸ்டிங் வோல்டேஜ் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஆஸ் பர் ஐஇசி ஸ்டாண்டர்ட் 62271-203 படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ உங்களோட ரேட்டட் கேவி வந்து ஒரு 123 kV இருக்குது அப்படின்னா, ஓகே, அதுக்கு நீங்கள் 200 kVA வந்து நீங்கள் வித்ஸ்டாண்ட் டெஸ்ட் வந்து பண்ணணும். ஃபார் 1 minute வந்து நீங்கள் வித்ஸ்டாண்ட் கண்டிஷனிங் பண்ணணும். அந்த 200 kV வந்து கண்டிஷனிங் பண்ணணும் ஃபார் 1 minute நீங்கள் பண்ணணும். இதுதான் வந்து ஐஇசி ஸ்டாண்டர்ட் சொல்லுது ஃபார் இந்த 110 kV சப்ஸ்டேஷனுக்கு, அதாவது 123 ரேட்டர் வந்து 123 kV சப்ஸ்டேஷனுக்கு சொல்லுது. பட் எனி கம்பெனி நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து இமிடியேட்டாக வந்து உங்களுக்கு வந்து அந்த 200 kV வந்து போக மாட்டாங்க, கிராஜுவலாக தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 85 kVயில் நான் வந்து அந்த கண்ட்ரோல் அண்ட் ஃபீடிங் யூனிட்டில் வந்து நான் வந்து செட் பண்ணுறேன். ஸோ இந்த செட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்க்யூட்லேருந்து ஒரு ஃபீட்பேக் எடுத்துகிட்டு வந்து அந்த கண்ட்ரோல் அண்ட் ஃபீடிங் யூனிட்டுக்கு வந்து வந்துடும். உங்களோட ரெசனன்ட் இருக்குல்ல, அந்த ரெசனன்ட்லேருந்து ஒரு ஃபீட்பேக் வந்து உங்களோட ரியாக்டர்லேருந்து ஒரு ஃபீட்பேக் வந்து உங்களுடைய கண்ட்ரோல் அண்ட் ஃபீடிங் யூனிட்டுக்கு வந்துடும். ஸோ இப்போ நான் செட் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே செட் பண்ணும்போது அதுக்கேற்ற ஃப்ரீக்வன்சி அதுவே மாடுலேட் பண்ணிக்கும். ஸோ அதுக்கேற்ற வோல்டேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு இன்ஜெக்ட் பண்ணும். அதுக்கேற்ற வோல்டேஜ் வந்து செகண்டரி வந்து ரியாக்டருக்கு போகும். ஸோ அதுக்கேற்ற அவுட்புட் உங்களுக்கு நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ண போகிறீங்களோ, என்ன செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த செட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ண அந்த ரியாக்டர் வந்து ட்ரை பண்ணும். ஸோ மேக்ஸிமம் வந்து ± ஒரு 1 kV தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். கரெக்டாக வந்து நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 85 kV நான் இன்ஜெக்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 84.5 அல்ல சம்டைம்ஸ் 85 கூட வந்திருக்கு. அந்த டிஸ்பிளேயில் HMI டிஸ்பிளே, அந்த கண்ட்ரோல் அண்ட் ஃபீடிங் யூனிட் இருக்குல்ல, அதில் அந்த HMI டிஸ்பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ வரும். ஸோ அப்படி நான் வந்து இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஸுக்கும் ஒரு எர்த்துக்கும் நான் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு ஐ ஹவ் டு வெயிட் ஃபார் 15 minutes. அந்த 15 minutesல ஏதாவது பார்ஷியல் டிஸ்சார்ஜ் ஏதாவது தெரியுது, அதாவது பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுதா, என்னுடைய சென்சார்ஸில் வந்து ஃபார்ம் ஆகுதா அப்படின்றத பார்ப்பேன். எதுவுமே இல்லை, எல்லாமே நார்மல் அப்படின்னா தட் டெஸ்ட் இஸ் பாஸ். ஸோ எகெயின் வந்து கிராஜுவலாக என்னுடைய வோல்டேஜை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து 147க்கு நான் போகிறேன். அடுத்த கேவி வந்து 147க்கு போகிறேன். எனியும் வச்சுக்கலாம். ஸோ ஒரு சில இதில் வந்து 147 நான் போகிறேன். ஸோ போயிட்டு திருப்பி எகெயின் இதேமாதிரி நான் வந்து செக் பண்ணுறேன். 147 போகும்போது நான் 15 minutes வந்து ஸ்டாண்ட் பண்ணி கண்டிஷனிங் வந்து 15 minutes பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 3 minutes பார்த்தா போதும். அதுவும் வந்து சக்ஸஸ், எந்த வித பேட்டர்னும் வந்து எங்கேயுமே ஃபார்ம் ஆகலை. தென் எகெயின் என்னுடைய வோல்டேஜ் லெவல் வந்து நான் வந்து ஐஇசி ஸ்டாண்டர்ட் படி 200 kV நான் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து 1 minute வந்து விஸ்டாண்ட் பண்ணி அந்த டைமில் ஏதாவது பார்ஷியல் டிஸ்சார்ஜ் வந்து அந்த சென்சார் வந்து டிடெக்ட் ஆகுது. UHF PD சென்சார்னு சொல்லுவாங்க, அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி பார்ஷியல் டிஸ்சார்ஜ் சென்சார்னு சொல்லுவாங்க. அந்த சென்சாரில் ஏதாவது பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதா, எதுவுமே ஃபார்ம் ஆகலை, எனி டிஃபெக்ட்ஸ் இல்லை, எல்லாமே நார்மல், இந்த வோல்டேஜும் வந்து விஸ்டாண்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ அப்போ அந்த டைஎலக்ட்ரிக் இன்டெகிரிட்டி ஆஃப் த இன்சுலேஷன் வந்து சூப்பராக இருக்குது, எந்த வித டிஃபெக்ட்டும் இல்லை. ஸோ ஹியூமன் எரர் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக ஆஸ் பர் டிசைன் படி எல்லாமே அசம்பிள் பண்ணியிருக்காங்க. எந்த வித ஃபாரின் பார்ட்டிகல்ஸுமே உள்ளே இல்லை, எல்லாமே சிஸ்டம் நல்லா இருக்குது அப்படின்றத வந்து
இந்த டெஸ்ட் மூலிமா நம்ம என்ஷூர் பண்ணிடலாம். பட் இந்த டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் 2 விஷயம் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஒரு உங்களுடைய ஜிஸ்ஸில் வந்து பே தான் நம்ம சொல்லுவோம். பே 1, பே 2, பே 3, பே 4, பே 5 சொல்லுவோம். ஸோ ஒரு 5 பே இருக்குது. ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர்னால் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒரு நிறையா இருக்குது. ஃபார் மீட்டரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் சிஸ்டத்துக்கு ப்ரொடக்ஷனுக்கு நிறையா இருக்குது. அதுமாதிரி விடியும் வந்து ஒரு 4-5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, உங்களுடைய கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஷார்ட் பண்ணிடணும். கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஷார்ட்னா உங்களோட இந்த பேனலில் வந்து லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை வந்து ஷார்ட் பண்ணணும். அதே மாதிரி உங்கள் விடி இருந்தது அப்படின்னா அந்த விடிக்கான டெர்மினல்ஸை ஓப்பன் பண்ணிடணும். ஸோ இது ஓப்பன் பண்ணிட்டு தான் இந்த ஹெச்வி டெஸ்ட் வந்து பண்ணணும். இப்போ இந்த ஆன்சைட்டில் இந்த பவர் ஃப்ரீக்வன்சி வித்ஸ்டாண்ட் டெஸ்ட் நீங்கள் பண்ணும்போது இது வந்து நீங்கள் பண்ணணும், சிஸ்டத்தில் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய ஏரியா டோட்டல் ஏரியாவை கம்ப்ளீட்டாக பேரிகேட் பண்ணிடணும். பேரிகேட் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 வந்து ஏவியேஷன் லைட்ஸ் வந்து பக்கத்தில் வச்சுட்டு அது வந்து ரெட் லைட்ஸ், அந்த ஏவியேஷன் ரெட் லைட்டு பார்த்துருப்பீங்களே, ஸோ அந்த மாதிரி வந்து அது க்ளோ ஆகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு காஷன், ஸோ வந்து ஹை வோல்டேஜ் டெஸ்ட் போயிட்டுருக்கு அப்படின்ற காஷன் வந்து நீங்கள் கொடுக்கணும். அந்த ஏரியா சப்போஸ் பேரிகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதை யாராவது சப்போஸ் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அது இந்த சிஸ்டம் என்டையர் சிஸ்டம் வந்து ஆஃப் ஆகிற மாதிரி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஒரு ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அதை போய் நீங்கள் டச் பண்ணாலோ இல்லை அதை வந்து ரிமூவ் பண்ணாலோ the entire setup வந்து டவுன் ஆகிடும். திருப்பி எகெயின் வந்து யூ ஹவ் டு கண்டக்ட் திஸ் டெஸ்ட். ஸோ அந்த மாதிரி வந்து செட்டப் வந்து பண்ணுவாங்க ஃபார் சேஃப்டி பர்பஸ். ஓகே, ஸோ இது வந்து நான் ரீசெண்டாக நான் பார்த்த அந்த ஆன்சைட் ஏசி ஹை வோல்டேஜ் டெஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐசி ஸ்டாண்டர்ட் படி பண்ணியிருக்காங்க. 200 kVA மேக்ஸிமம் வந்து 200 kVA என்னுடைய ரேட்டட் கேவிஏவுக்கு 200 kVA 1 minute வித்ஸ்டாண்ட் பண்ணி இந்த டெஸ்ட் வந்து சக்ஸஸாக போச்சு. ஸோ எல்லா பேவுமே நீங்கள் கவர் பண்ணணும். எல்லா லைனுமே நீங்கள் லைன் கண்டக்டர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். L1, L2, L3 அதாவது RYB சொல்கிறோம்ல. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணி எந்த பேட்டர்னும் வந்து ஃபார்ம் ஆகலை, வித்ஸ்டாண்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா தென் இந்த உங்கள் கேஸ் இன்சுலேட்டட் சுவிட்ச் கேர் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெச்வி டெஸ்ட் வந்து பாஸ் ஆகிடுச்சு அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சர்க்யூட் பிரேக்கர் வந்து ஓப்பனிங் க்ளோசிங்லாம் எப்படி ஆகுது, அதேமாரி வந்து டிஸ்கனெக்டர் ஓப்பன் க்ளோஸ் ஆகுது, எப்படி சுவிட்ச் வந்து எப்படி ஓப்பன் க்ளோஸ் ஆகுது, அதோட க்ளோசிங் டைம், ஓப்பனிங் டைம், அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சிடி ஃபங்க்ஷன், விடி ஃபங்க்ஷன் இதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு தான் ஃபைனலாக தான் அந்த டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இன்னும் அடுத்தடுத்த சீக்வன்ஸ் வந்து எரெக்ஷன் டைமில் என்னென்னலாம் பண்ணுவாங்க பிஃபோர் ஹேண்டிங் ஓவரிங். இப்போ நீங்கள் ஆப்ரேஷன் டீமுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கு முன்னாடி இதை அந்த டெஸ்ட்லாம் பண்ணுறாங்க. ஸோ இதை நான் விட்னஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதேமாதிரி வந்து இன்னும் நிறைய டெஸ்ட்லாம் வந்து கண்டினியூஸாக வந்து பண்ணுவாங்க. ஸோ ஒரு டெஸ்ட் பண்ணும்போதும் என்னால் எந்த அளவு வந்து லேர்ன் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ ஸோ இந்த சேனலில் வந்து நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஷேர் பண்ணுங்கள். பாய், ஹேவ் எ நைஸ் டே.